திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் கண்டெடுக்கப்படும் சேதமடைந்த சிலைகள் குறித்து சிலர் தவறான வதந்திகளை பரப்புவதாக ஆன்மீகவாதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் கடற்பரப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக சுமார் 10 அடி உயரத்தில் 60 மீட்டர் தூரத்திற்கு மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடலில் விடப்பட்ட சாமி சிலைகள் சேதமடைந்த நிலையில் கரை ஒதுங்குகின்றன. இதுகுறித்து சில யூடியூபர்கள், இன்ஸ்டா பிரபலங்கள் தவறான கருத்துக்களை வெளியிடுவதாக ஆன்மீகவாதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புகழ்பெற்ற ஆன்மீக தலம் குறித்து உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பதிவிடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆன்மீகவாதிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரண்டாம் படைவீடான நம்ம திருச்செந்தூரில் சமீப காலமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு கடலை அலையை தடுக்கிறதுக்காக கற்கள் போடப்பட்டு அதன் மூலம் திருச்செந்தூர் கடற்கரையில் மிகப்பெரிய கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் நமக்கு ஏற்கனவே புதைந்திருக்கக்கூடிய கல்வெட்டுகள், வருகை தரக்கூடிய பாத யாத்திரை பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய சிலைகள் பின்னப்படும் போதும், கோயில் சிலைகள் பின்னப்படும் போதும், பக்கத்தில் உண்டான கிராமத்து சிலைகள் எல்லாம் பின்னப்படும் போதும் நீர்நிலைகளில் எரியணுங்கிறது அந்த பொதுவான ஒரு ஐதீகம். அதன் அடிப்படையில் கடலில் போட்ட சிலைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு யூடியூப்பர்களும் சமூக ஊடகங்களும் ரொம்ப பெருசாக அவங்க ரேட்டிங் வாங்கிறதுக்காக வெறுமனை இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி பக்தர்களை பயமுறுத்துகிறாங்க. இருந்தாலும் தேவையில்லாமல் இப்படி ஒளிபரப்புறதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசும் அறநிலையத்துறையும் உடனடியாக அவர்கள் மீது, உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம்.